இந்த ஃப்ரீ ஃபயர் பிஜிஎம்ஐ இத மாதிரி பிளேயர்ஸை கூப்பிட்டு செஸ் விளையாட விட்டா எப்படி இருக்கும்? இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்க வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரீமர்ஸ், கேம் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்க. யதார்த்தமா அவங்க லைவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இத மாதிரி 1v1 செஸ் டான்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு போட்டுருது. அதுக்கு ரியாக்ஷன் பாருங்களேன். இந்த தொலைக்காட்சியில் முதல் முறையாக கூபி ப்ரோ வென்ற ஓகன் லைவாவே பார்க்க போறீங்க. கூபி ப்ரோ இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாரு. அடிச்சு உங்களை வாட போற மாதிரியே இருக்காரு. லைவாவே பார்க்க போறீங்க. கூபி ப்ரோ இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாரு. அடிச்சு உங்களை வாட. கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே கேம் தான், தோக்குறவங்க டான்ஸ் ஆடணும். நார்மலா தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து நான் செக்கா போட்டுட்டே இருக்கேன். ஓகேவா, ஒரு 7-8 செக்கா போட்டுட்டே இருக்கேன், போட்டுக்கிட்டே இருக்கேன். விக்கிற மூவ் எல்லாமே செக்கு. உங்களுக்கு செக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியல. செக்கா எங்க செக்காஜி? எப்படி செக்கு? எப்படியா செக்கு? நீ முடிய போற பங்கு. அப்புறம் அதே மாதிரியே செக் வச்சு மேட் அடிச்சிட்டேன். மேட் அடிச்சதுக்கு ரியாக்ஷன் பாருங்களேன். என்னது ஒரு பாட்டு சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன டான்ஸ் பாருங்க. பாட்டுக்கு ஆட சொன்னா அந்த ஆளு பாருங்களேன், அந்த வெள்ள சொக்காவ பாட்டுக்கு ஆட சொன்னா அந்த ஆளு பாட்டுக்கு ஆடுறாரு. தினம் தினம் ஞாபகம் வந்து ரணம் ரணம் தந்ததே. சரி சரி கண்டாயிட்டே. இல்ல ஸ்டார்டிங்ல என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. ரீவைண்ட் பண்ணு. லைவாவே பார்க்க போறீங்க. கூபி ப்ரோ இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாரு. அடிச்சு உங்களை வாட போற மாதிரியே இருக்கு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா